ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருமையா இருக்குமா, வீட்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. இட்லி ரொம்ப நல்லா இருக்குமா, இன்னும் 2 எடுத்துட்டு வாமா. கூட எவ்வளவுமா? பரவாயில்லங்கய்யா, இன்னைக்குதான் கடை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க தான் முதல்ல சாப்பிட்டுருக்கீங்க, இருக்கட்டும் விடுங்க. அம்மா அப்படிலாம் இல்லம்மா, முதல் போனி காசு வாங்காம வியாபாரம் பண்ணக்கூடாது. சொல்லுமா எவ்வளவுன்னு? என்ன சாப்பிட்டீங்க? 5 இட்லி 1 வடைமா. 48 ரூபான்னு. இந்தாம்மா 50 ரூபாயா இருக்கு, 2 ரூபா அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். வாங்க. இதே மாதிரி டேஸ்டா எப்போதுமே நல்லபடியா வைங்க, அப்பதான் வியாபாரம் பிக்கப் ஆகும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, சரியா? டேய், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை உயிரோடவே விட மாட்டாரு. ஐயோ, உங்க அப்பா அந்த ரங்கநாதன் தானே? அவன் ஒரு டம்மி பீஸ்ரா. கடத்தினது நான் தான் தெரியாம அந்த வேலுமலை பழிய போட்டுட்டு என்ன கண்டுபிடிக்க எங்க அப்பா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ இங்க இருக்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் எங்க அப்பா கூட தெரியாது. நான் தான் உன்னை கடத்திருப்பேன்னு யாருக்கும் துளி கூட சந்தேகம் வராது. அதான்டா என்னோட மாஸ்டர் மைண்ட் பிளான். டேய், எனக்கு அடுத்து எவ்வளவு நாள் வச்சிருப்ப? எப்படி ஒரு நாள் விட தானே போற. அதனால உனக்கு என்ன யூஸ் இருக்கு? உனக்கு என்ன, அந்த பூஜாவை பழி வாங்கணும் அவ்வளவுதானே? என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டு எவனோ ஒருத்தனை லவ் பண்ணிருக்கான்ல, நானும் அவளை பழி வாங்கணும். உன் கூட சேர்ந்து நானும் அவளை பழி வாங்குறேன். இங்க பாரு, நீ எனக்கு கடத்தினதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? இவரை வெளியே விட்டா நான் தான் கடத்தினு யார்கிட்டயும் சொல்ல மாட்டாராம். இதை நம்பி நாங்க இவரை வெளியே விடணுமா? எவனாவது காதுல பூ சுத்திக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் இந்த கதையை சொல்லு. டேய், இப்ப என்ன வெளியே விட போறே இல்லையாடா? நான் யாருன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஐயோ, பயந்துட்டேன். டேய், நீ யாரு? உன்னோட அப்பா யாரு? உன் பேக்ரவுண்ட் என்ன? இது எல்லாமே தெரிஞ்சுதான்டா உன்னை கடத்தின. அது சரி, உன்னை யார் இப்ப வெளியில விட போறேன்னு சொன்னது? நீ ஏன் உளறிட்டு இருக்க? இங்க பாரு, அந்த வேலுவ நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள அனுப்புறதுக்கு ஒரே வழி நீ இந்த உலகத்தை விட்டு போறதுதான். நீ செத்துட்டன்னா அந்த பழி ஆட்டோமேட்டிக்கா வேலுமலை வந்து விழுந்துரும். கடைசி வரைக்கும் ஜெயில கைதியாவே சாகணும். அத பார்த்து அந்த செல்வி பூஜா 2 பேரும் எதுவுமே செய்ய முடியாம நடுத்தெருவுல நின்னு அழணும். ஜெயில கைதியாவே சாவான். அத பார்த்து நான் ஆனந்தமா சிரிக்கணும். இவ்வளவுதான்டா, இவ்வளவுதான் எனக்கு வேணும், புரியுதா? டேய், இப்ப என்னடா பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, டேய் அந்த பார்சல் எடுத்து கொடுறா. என்ன பாக்குறேன்? உனக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு நினைச்சியா? வெயிட் வெயிட் அண்ட் see. எப்படி?
என்னன்னு பாக்குறியா? சொல்றேன். நீ உயிரோட இருக்கிறத விட செத்து போனாதான் எனக்கு அதிக லாபம். அதனால நீ செத்துப்போ. ஓ சாவை வச்சு அந்த செல்வி, பூஜா, வேலுவை நான் பழி வாங்கிக்கிறேன். ஓகேவா? டேய் வேணாடா, வேண்டாம். டேய் வேணாடா, சொன்னா கேளு, தப்பு பண்ற, வேணாடா. ஐயோ வேணாடா, வேணாடா, ஏய், வேணாடா. விடுங்கடா. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேணாடா, டேய், வேணாடா, சொன்னா கேளு. வேணாடா. டேய். விடுடா. ஏய்.